ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் டூல்ஸ் எக்ஸ்ட்ரூட் ஃபேஸு, டேப்பர் ஃபேஸ் இந்த டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், சேனலோட பிளேலிஸ்ட்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து என்ன பண்ணுறோன்னு நமக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ், ரைட்டா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாக்ஸ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ்ன்றக்கா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த சாலிட் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். சாலிடில் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு நான் கொடுக்குறேன். எனக்கு டிஸ்டன்ஸ் கேட்கும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 கொடுக்குறேன். 10 கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகும்னா, ஸ்பெசிஃபை த ஆங்கிள் டு டேப்பர். ஆங்கிள் ஆனால் 0லேயே வரட்டும் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு இது 10 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிருக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டாக காட்டணும்னா செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் கொடுக்குறேன். செலக்ட் ஃபேஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஹைட்டு ஒரு 50 கொடுக்குமா, 50 கொடுத்துட்டு ஆங்கிள் 0 கொடுத்துட்றேன். ஸோ அது எனக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அது ரொம்ப மைன்யூட்டாகும். ஏன்னா நான் எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், டெசிமலில் வச்சுருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா டேப்பர் ஃபேஸ். ஸோ டேப்பர் ஃபேஸ் எடுக்கிறேன். செலக்ட் பண்ணுற ஃபேஸை என்ட்ரு கொடுக்குறேன். பேஸ் பாயிண்ட் ஏதோ ஒரு பேஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அனதர் பாயிண்ட் நான் இதோட சென்டர் பாயிண்டாக எடுத்துகிட்டு இப்போ டேப்பர் ஆங்கிள் நான் ஒரு 13 நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். எனக்கு என்ன ஆகும், ஆங்கிள் அப்படியே எனக்கு என்ன ஆகுது, 30 டிகிரிக்கு கன்வெர்ட் ஆயிடுது. அதாவது ஒரு டேப்பராக இதாகிடுது. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா மூவ் ஃபேஸ். ஸோ மூவ் ஃபேஸ் என்ன, உங்களுக்கு மூவ் ஆகாது, அந்த ஆப்ஜெக்டோட தான் வரும். ஸோ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். என்ட்ரு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேஸ் பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணி எனக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணும், ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கவும் செய்யலாம். இல்லைனா நீங்கள் செகண்ட் பாயிண்ட் சும்மா இப்படி நீங்கள் இப்படி கிளிக் பண்ணாலும் சரி, எனக்கு அது மூவ் ஆகிக்கும். சரிங்களா? ஸோ தனியாக வராது, அந்த ஃபேஸ் அப்படியே சேர்ந்து வரும். அந்த ஒரு எண்டு மட்டும் ஃபிக்ஸ்டாக இருந்து இன்னொரு எண்டு மட்டும் எனக்கு என்ன ஆகும், மூவ் ஆகி வரும். ஸோ அடுத்து என்னென்னா காப்பி ஃபேஸு. நான் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஒரு பாயிண்ட் பிக் பண்ணி நான் வெளியே ட்ராக் பண்ணி வைக்கிறேன். எனக்கு அந்த ஃபேஸ் அப்படியே காப்பி ஆகி வெளியே வரும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னது காப்பி ஃபேஸுமாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் ஃபேஸ். ஆஃப்செட் ஃபேஸ் பாருங்கள். செலக்ட் பண்ணுறேன். என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கேட்கும். நான் ஒரு 16 கொடுக்குறேன்னு வைங்களேன். 60 கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆகும், அது ஆஃப்செட் ஆகும். ஆனால் நம்மளுக்கு அது தெரியாது. சரிங்களா? சார் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் ஆஃப்செட்லாம் அடுத்து ஸோ நீங்கள் வேணால் லிமிட் யூனிட் ப்ராப்பராக செட் பண்ணிட்டு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது ஆஃப்செட் ஆகிறது தெரியும். அடுத்து டெலிட் ஃபேஸு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதுவுமே உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்காது. என்ட்ரு கொடுக்குறேன். டெலிட் கொடுக்குறேன். ஸோ அது டெலிட் ஆகிருக்கும். ஆனால் நம்மளுக்கு டெலிட் ஆகிறது தெரியாது. ஸோ ஆட்டோகில் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டூலாக நம்ம யூஸ் கலர் ஃபேஸஸ். ஸோ கலர் ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபேஸ் கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்தோன்னே கலர் கேட்கும். ஸோ அந்த ஃபேஸில் நான் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே கொடுத்தேன். அந்த ஒரு ஃபேஸ் மட்டும் கலர் ஆகிருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வால் பெயிண்ட் கலர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தனியாக மெட்டீரியல் இருக்கும், அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா செப்பரேட் கமாண்ட். ஸோ செப்பரேட் கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இது ரெண்டையும் நான் என்ன பண்ணணும், யூனியனாக மாற்றணும். ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்றேன். எனக்கு இது யூனியன் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. ரைட்டா? யூனியன் ஆப்ஜெக்ட் மாறினோன்னே செப்பரேட் கொடுக்குறேன். செப்பரேட் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டுமே தனித்தனியாக செப்பரேட் ஆகிட்டு. இன்னொன்று இதில் என்னென்னா, ரெண்டுமே ஒட்டி இருந்துச்சுன்னா செப்பரேட் ஆகாது. ரெண்டுமே தள்ளி தள்ளி இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், செப்பரேட் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்து என்னென்னா ஷெல்லு. ஸோ ஷெல்லு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் இந்த ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபேஸில் எனக்கு ஒரு ஹோல் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஷெல் கிளிக் பண்ணிவிட்டு 3D சாலிட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஃபேஸில் மறுபடியும் இதை கிளிக் பண்ணுறேன். என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தப்பறம் ஷெல்லோட டிஸ்டன்ஸ் நான் என்ன கொடுக்குறேன்னா ஒரு 100 கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ எனக்கு என்ன ஆகும், 100க்கு எனக்கு ஒரு ஓப்பன் கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் ஷெல்லு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ பழைய வீடியோ எல்லாமே வந்து நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.